Hi student, இன்னைக்கு social science subjectல geographyல unit 1 universe and solar system பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். அதை கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகே, இந்த டிராஃப்ட் பிளான் இதில் வந்து பார்த்தோன்னாக்கா ஆல்ரெடி நம்ம யூனிவர்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த சோலார் சிஸ்டம்ஸ் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பிளானட்ஸ் பற்றி பார்த்தோம். ஓகேவா, 8 பிளானட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அதை ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டோம். இன்றைக்கி வந்து இந்த டிராஃப்ட் பிளானட் பற்றி பார்க்க போகிறோம். Dwarf planet is a celestial body that is found in the planet in the Neptune. There is extremely in the cold and dark planet. இது வந்து பார்த்தோன்னாக்கா இந்த celestial planet என்னது 5 planets தான் சொல்கிறோம். Pluto, Ceres, Eris, Neptune, these are the 5 planets of the dwarf planet. இது வந்து outer layer planetனே சொல்லலாம். ஓகே, இதில் வந்து பார்த்தோன்னாக்கா எப்படி இருக்கும்னா கோல்டஸ்ட் பிளானட்டாக இருக்கும். ஏன்னாக்கா சன்னை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால அது வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும். ஓகேவா, குளிராக இருக்கும். ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல்லி கோல்டஸ் அண்ட் டார்க் பிளானட். அப்போ இருட்டாக இருக்கும்னுட்டு சொல்கிறோம். ஓகேவா, இது வந்து இதை என்ன ஷேப்பில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் ஷேப்பில் தான் இருக்கும் இந்த பிளானட்ஸ்லாம். ஓகே, திஸ் ஆர் த டிராஃப்ட் பிளானட்னுட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு த மூன் அண்ட் எர்த் சேட்டிலைட். மூன் இஸ் அ எர்த்தோட சேட்டிலைட் எதுன்னு பார்த்தோன்னாக்கா மூன் தான் சொல்கிறோம். எர்த் இஸ் அ ஒன்லி இந்த சேட்டிலைட். இந்த மூன் இஸ் அ எர்த் ஒன்லி சேட்டிலைட். எர்த்தோடைய ஒரே ஒரு சேட்டிலைட் எதுன்னு பார்த்தோன்னாக்கா இந்த மூன் தான். இட் இஸ் அ celestial body object in the around in the planets. celestial body objectsல சுற்றி வர, அதாவது ஆக்சிஸில் சுற்றி வரும். ஓகே, the rotation around the earth one in every 27 days and 8 hours. they taken the மூன் வந்து earth ரொட்டேட் பண்ணி வர்றதுக்கு, அதாவது ரெவல்யூஷன் சொல்கிறோம். ஒரு டைம் சுற்றி வர்றதுக்கு எடுத்துக்கிற டேஸ் எத்தனைனா 27 days 8 hours மாதிரி எடுத்துக்குது. the taken in the same time the complete in one rotation around the axis. அதே மாதிரி ஒரு ரொட்டேஷன் சுற்றி ஒரே ஒரு தடவை சுற்றி வந்தாக்கா நைட்டு அண்ட் மார்னிங்ன்ற மாதிரி வரும். ஓகேவா, நைட் டைம் மார்னிங் டைம்ன்ற மாதிரி வரும். டே டைம் அண்ட் நைட் டைம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா the disturbance between the moon is earth is object about the 3,84,400 kilometer in size of the moon, 1 quarter of earth. எர்த்தில் எவ்வளோ பங்கு இருக்குதுன்னு பார்த்தோன்னாக்கா, எர்த்தில் எவ்வளோ பங்கு மூனோட சைஸ்ன்னு பார்த்தோன்னா 3,84,400 கிலோமீட்டர்ஸ் லெவலில் சைஸு இப்போ மூணு இருக்குது. ஓகே, 1 quarter ஆஃப் எர்த், ஒரு எர்த்தில் ஒரு சின்ன பங்கு, அதாவது கால் பங்கு. ஓகேவா, அதான் குவார்ட்டர் ஆஃப் எர்த்னு சொல்கிறோம். த மூன் இஸ் ஒன்லி இன் த செலஸ்டியல் பாடி வென் த ஹியூமன் ஹாவ் லேண்டட். அதாவது மூணில் எந்த பிளானட்டில் தான் போய் இறங்கியிருக்காங்க, கால் வச்சுருக்காங்கன்னு பார்த்தோன்னாக்கா ஹியூமன் பீயிங் வந்து பார்த்தோன்னா மூணில் இது இருக்கும் போயிருக்கிறாங்கன்னு சொல்கிறான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆஸ்ட்ராய்ட் ஆர் அ ஸ்மால் சாலிட் ஆப்ஜெக்ட் இன் த that move in around the sun. சன்னை சுற்றி வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட். ஓகேவா, அது வந்து லிக்விடாக இருக்காது, சாலிடாக இருக்கும், திடப்பொருளாக இருக்கும். ஓகேவா, அதான் சாலிட் ஆப்ஜெக்ட் சொல்கிறோம். அந்த மாதிரி வந்து அது வந்து பார்த்தோன்னா சன்னை ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேவா, அதுதான் வந்து ஆஸ்ட்ராய்ட் சொல்கிறோம். அது வந்து பார்க்கறதுக்கு ஒரு ஸ்மால் பிளானட் போலவே இருக்கும். அது வந்து என்னன்னு சொல்கிறோன்னா மைனர் பிளானட் கூட சொல்லுவாங்க. இந்த மைனர் பிளானட் வந்து பூமியை, அதாவது எர்த்தை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தோன்னாக்கா இந்த முன்னாடி இருக்கக்கூடிய மார்ஸு, ஜூபிட்டர், இது ரெண்டும் வந்து பார்த்தோன்னாக்கா அதனுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மூலயமா இழுத்துக்கும். ஓகேவா, அது உள்ளே இழுத்துட்டு அது நம்மளுக்கு வர விடாமல் தடுக்கிறது வந்து பார்த்தோன்னாக்கா 2 பிளானட், மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர். ஓகேவா, there are found and between the Mars and Jupiter there are two smallest is called as a planet. இது வந்து smallest planet மாதிரி தெரியும் பார்க்கறதுக்கு. ஓகேவா, there are the also the planetoids or minor planet ன்னுட்டு சொல்கிறோம். ஓகே, ISRO launched the India's first mission of a moon mission as a Chandrayaan-1 in 2008. அதான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இஸ்ரோவில். ஓகே, நெக்ஸ்ட் மூணில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது பேர் என்னன்னா Chandrayaan-1. ஓகே, நெக்ஸ்ட்டு கோமெட்டுன்னு பார்த்தோன்னாக்கா வால் நட்சத்திரம்னு சொல்லுவோம். ஓகேவா, அது வந்து பார்த்தோன்னா இந்த கோமெட் இஸ் அ செலஸ்டியல் பாடி மேட் அப் ஆஃப் அ
ஹெட் அண்ட் டைல், வால் போல் இருக்கும், தலை இருக்கும், அதே மாதிரி வால் பகுதியும் இருக்கிற மாதிரி நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து கோமெட்னு சொல்கிறோம். இட்ஸ் கேம்ஸ் கன்சிடர் த சாலிட் பார்ட்டிகல்ஸ். இதில் வந்து பார்த்தோம்னா சாலிட் பார்ட்டிகல்ஸ் எழுதிய அதே மாதிரி ஐஸ் அண்ட் டைல்ஸ் இஸ் கேஸஸ். அதனுடைய ஹெட்டில் வந்து பார்த்தோம்னாக்கா சாலிட் பார்ட்டிக்கலாக இருக்கும். அதுவே வந்து பார்த்தோம்னாக்கா அந்த டைலுன்னு வால் பகுதி, ஓகேவா, அது அந்த இடத்துல பார்த்தோன்னா கேஸஸாக இருக்கும், ஓகேவா. அப்போ அந்த கேஸஸ் இதில் வந்து 76 இயர்ஸ்க்கு முன்னாடி ஹலாஸ் கோமேட்ன்றது தான் மோஸ்ட் ஃபேமஸ் கோமேட்டாக இருந்திருக்கு. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கு, ஓகேவா. அது வந்து பார்த்தோன்னா இது வந்து 76 இயர்க்கு முன்னாடி வந்திருக்கு. ஒவ்வொரு 76 இயர்ஸ்க்கு அடுத்ததும் இந்த மாதிரி கோமேட்ஸ் எடுத்து வருதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து அப்பியர் ஆனது பார்த்தோன்னாக்கா 1986 தான் வந்து அப்பியர் ஆகிருக்குது, அதாவது வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது அடுத்தது நெக்ஸ்ட் எப்போ வரும்னாக்கா 2061 இந்த கோமேட்ஸ் எடுத்து அப்பியர் ஆகுன்ற மாதிரி சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெட்டியோரஸ். மெட்டியோரஸ் மீன்ஸ் அது வந்து பார்த்தோன்னாக்கா எரிக்கல் சொல்லுவோம், அதாவது ஷூட்டிங் ஸ்டார்ஸ். ஓகே, மெட்டியோரஸ் இஸ் அ ஸ்டோன் லைக் மெட்டாலிக் பாடிஸ். இது வந்து பார்க்கறதுக்கு ஒரு மெட்டாலிக் பாடியால் ஆன மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்டோன் மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு, ஓகேவா. அது வந்து ஷூட்டிங் ஸ்டார், அதாவது எரிஞ்சிக்கிட்டே வந்து விழுறது, ஓகேவா. அப்போ மெட்டாலிக் பாடியாக இருக்கும். த மோஸ்ட் இன் த பேர்னிங் பார்ட், அட்மாஸ்பியரில் வந்து விழக்குள்ளே எப்படி இருக்குன்னா பேர்னிங், அதாவது எரிஞ்சிக்கிட்டே வந்து விழும் அந்த கல்லுன்னு. அதுதான் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ஸ்ன்ட்டு சொல்கிறோம். மெட்டீரியல்ஸ் என்னது பார்த்தோன்னாக்கா ஷூட்டிங் ஸ்டார்ஸ். இந்த சர்ஃபேஸ் ஆஃப் த இஸ் கால்ட் அஸ் அ மெட்டியோர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னாக்கா next one is motions of earth or shapes of earth. Earth shapes is in shape in the rotate in the axis. ஒரு ஆக்சஸ்லேயே வந்து ஒரு பாத்லேயே வந்து சுற்றுறது தான் பார்த்தோன்னாக்கா இந்த எர்த் ஒன்றுட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு earth axis always in the title or including from the vertical by the angle in 23 and of degree அதிலேருந்து நெக்ஸ்ட்டு 66 ஆஃப் டிகிரி வரைக்கும் பார்த்தோன்னாக்கா பிளான் ஆஃப் எர்த் ஆர்பிட்டில் இந்த ஆர்பிட்டில் தான் வந்து சுற்றும். இது வந்து ஒரு இமேஜினரி லைன்ட்டு கூட சொல்லலாம், ஓகேவா. அதாவது லாட்டிடியூட் லாங்கிடியூட் லைனில் 23 அண்ட் ஆஃப் டிகிரி டு 66 டிகிரி அண்ட் ஆஃப் டிகிரியில் இந்த வெர்டிக்கல் ஷேப்பில் தான் வந்து இந்த எர்த்து ரொட்டேட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன். ரொட்டேஷன்னாக்கா எர்த் வந்து தன்னைத்தானே சுற்றிக்கிறது தான் பார்த்தோன்னாக்கா ரொட்டேஷன் சொல்கிறோம். அதுவே ரெவல்யூஷன் எடுத்து சன்னை வந்து எர்த்து சுற்றி வர்றதுக்கு எடுத்துக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட் எவ்வளோ தரும், அதாவது 365 டேஸ்க்கு வந்து சுற்றி வருது இல்லையா, அதுதான் வந்து ரெவல்யூஷன்ட்டு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ரொட்டேஷன் பார்த்துலாம். த ஸ்பின்னிங் மூமெண்ட் ஆஃப் எர்த் இன் ஆக்சிஸ், அதாவது எர்த் வந்து தன்னைத்தானே சுற்றிக்கிறது, ஓகேவா. இந்த எர்த்தில் வந்து பார்த்தோன்னாக்கா ஆன்டி கிளாக் வைஸில் தான் வந்து எர்த் வந்து ரொட்டேட் ஆகும். ஓகே, 23 hours 56 minutes and 4.09 seconds வந்து கம்ப்ளீட்டட் இன் த ரொட்டேஷன். அது ஒரு 24 ஒரு நாள் முடியறதுக்கு 24 hours தேவைப்படுது சொல்கிறோம்ல, அதில் எவ்வளோ மினிட்ஸோடு சேர்த்து சொல்கிறோம்குள்ள 23 hours 56 minutes 4.09 seconds டு கம்ப்ளீட் இந்த ரொட்டேஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஆகுது டைம். ஓகே, the time is taken the earth is completed one rotation is called as a day. அப்போ ஒரு டே என்னட்டு வந்து பார்த்தோன்னாக்கா அது கம்ப்ளீட்டாக சுற்றி வரதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைமை தான் ஒரு 1 டேன்னுட்டு சொல்லலாம். இந்த ரொட்டேஷன் இஸ் earth causes in the day and night. இந்த ரொட்டேஷன் மூலயமா தான் பார்த்தோன்னாக்கா நமக்கு டே அண்ட் நைட்டுன்னு வருது. ஓகே, next one is a revolution. It is movement of earth around the sun in elliptical path. இது வந்து எந்த டைரக்ஷன் சுற்றுது பார்த்தோன்னா எலிப்டிக்கல் பாத் லெவலில் சுற்றும். அதாவது சன்னை வந்து எர்த் ரொட்டேட் ஆகிறது. இந்த எர்த் டேக்கன் த 365 1/4 days, ஓகேவா. days is completed one rotation. அதாவது ரொட்டேட் ஆகிறதுக்கு 1 day எடுத்துக்கிறதுனாக்க அதே ரெவல்யூஷன் ஆகிறதுக்கு பார்த்தோன்னா 365 டேஸ்ன்ற மாதிரி எடுத்துக்குது. 365 1/4 days is completed in the revolution. It is revolution around the sun at the speed level பார்த்தோன்னாக்கா 30 km per second. per செகண்டுக்கு
நம்ம ஒரு சிட்டிகை தட்டுறோம்னா அதுதான் வந்து பர் செகண்ட் சொல்கிறோம். அந்த செகண்டுக்கு 30 கிலோமீட்டர்ஸ் லெவலுக்கு ஸ்பீடில் வந்து ரொட்டேட் ஆகுது சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஃபார் அ சேக் ஆஃப் கன்வென்ஷன் ஆஃப் 365 days இஸ் கால்ட் அஸ் அ இயர். அப்போ இதுதான் வந்து நம்ம 365 days தான் வந்து இயர்னுட்டு